காலையில இருந்து சவாரி கிடைக்கலையே. சரி, ஒரு பேஷண்டாவது வருதான்னு பாப்போம். லேடியா இருந்தா ரொம்ப பெட்டர். என்னம்மா இது, வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல. உங்களுக்கு என்னம்மா வியாதி? இந்த சிரிப்பு தான் எனக்கு வியாதி டாக்டர். எங்கேயும் வெளியில போக முடியல. சொந்தக்காரங்க சாவுக்கு போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும். இது ஒரு வியாதி இல்லம்மா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான மூஞ்சி சுழுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த மருந்துமே கிடையாது. எல்லாம் போக போக சரியாயிடும். பட் ஒன் திங், இது சரியாகிற வரைக்கும் நீங்க எந்த சாவு வீட்டுக்கும் போக கூடாது. ஓகே? நான் வரேன் டாக்டர். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஆட்டோ வருமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க முதல்ல ஏறுங்க வாங்க. இந்தாங்க. வாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, நான் வாங்க மாட்டேங்க. சரி, நாளை காலையில இதே டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? நிச்சயமாங்க, சத்தியமா நான் வரேன். நீங்க போங்க. ஏங்க, டிஃபன் காஃபி எல்லாம் நாளைக்கு வந்து சாப்பிடுறேங்க. See you. டாடா, பை பை. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ரகு கேட்டான்னு சொல்லுங்க. இது என்ன சின்ன வீடு, உனக்காக நான் வசந்த மாளிகையை கட்டுறேன், ஆட்டோ ஓட்டிய காட்டுறேன். தோழி தம்பி, நீ வந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம்னு நினைக்கிறேன். அதை இந்த ஜென்மத்திலே புதுப்பிச்சுக்கலாமா சார்? ஊத்தாம எப்படி புதுப்பிக்கிறது? ஊத்து. ஏன் சார், உங்க பொண்ணோட எதிர்காலம்? தண்ணி விடு. எப்படியாவது உங்க குடும்பத்துல கலந்துக்கணும் சார். நல்லா கலக்க. ஏன் சார், உங்களுக்கு பேரம்பத்தி மேல ஆசை இல்லையா? ஓஎஸ், எப்ப சார் பந்தக்கால்? சொந்தக்கார நிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? அப்பா, அப்பா. நான் தான் அப்பா. இதுல என்ன குழப்பம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, எழுதுங்க. சந்தர்ப்பவாதி, உன் சுயநலத்துக்காக அவரை கெடுக்கிறியே. விஜய், நீங்க வாங்கப்பா. சார், உங்க பொண்ணு என்ன வார்த்தை சொல்லிட்டா தெரியுமா? என்ன சார்? நான் இது வரைக்கும் குடிச்சது இல்ல, ஆனா நீ என்ன குடிக்க வச்சுட்ட. நான் திருந்திட்டேன் விஜி. உன்னோட வாழணும், உனக்காக வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா என் மேல நீ சந்தேகப்படுற. என்ன இப்படி எல்லாம் திட்டக்கூடாது விஜய். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்திய விஜய். விஜய், நீ என்ன நம்பல, நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட வேண்டியதா இருக்கும். விஜய், விஜய், நான் திருந்திட்டேன்னு உனக்கு எப்படி புரிய வைக்க? சரிதான் போடி. ராஜா, ராஜா, ராஜா மாதிரி இருக்கான். அவன பாவி. பணத்தை எடுத்து வை, இல்ல மிதிச்சிருவேன். ராஜா, என்னப்பா காரு சூட்டு கோட்டு ஒரே அமக்களை படுத்துற? திருடியா? அடிச்சட பாரு. திருடங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். இப்ப நான் யாரு தெரியுமா? யாரு? அசோக் லேலன், ஜெனரல் மேனேஜர். என்னது, லைலான் கம்பெனிக்கு மேனேஜரா? இதான்ப்பா
இந்தியாவுல யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. ஏய், இந்த கிண்டல்ல வேணாம். உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க ஃபேக்டரியில செக்யூரிட்டி ஆபீசர் போஸ்ட் காலியா இருக்கு. அதுல நீ சேர்ந்துற. என்னது செக்யூரிட்டி ஆபீசரா? ஆமா. இந்த ஜெயில் வார்டன் மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில குச்சியை வச்சுட்டு நிக்க சொல்றியா? முடியாதுப்பா. எப்ப நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஐயோ முடியாதுப்பா. முடியாது 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 முடியாதுப்பா. முடியாது முடியாது. இந்த உலகமே தலைகா இருந்தாலும் சரி இந்த ஜப்பான் யூனிஃபார்ம் போட மாட்டான். இவர்தான் உங்க புது செக்யூரிட்டி ஆபீசர். இவர் அறிமுகப்படுத்துறேன். இவர் பேர் குமரேசன். இவர் மாரிமுத்து. ஸ்டடி. இவர் ராஜு. இவர் ஆனந்தராஜ். அவர் பேர். எப்படி எப்பா ஜெயில எல்லாருக்கும் வணக்கம் போட்டு இங்க இவங்க நமக்கு வணக்கம் போறத பாக்குறப்ப கிளிப்பா இருக்குப்பா. கையிடுறா. நான் உனக்கு பாஸ் தெரியல. எஸ் பாஸ். என்னை விட 3 வருஷம் ஜூனியர் அனுமந்த் ஐயா, அவனுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏன் சார் உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல? ஏசி தமிழ்நாடுன்னு சிபாரசே பண்ண மாட்டேன்றாரு. அவரு மாத்திரம் மனசு வச்சாரு, கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் தான். அதை விடுங்க இல்லப்பா சார். லக்கு விடுது. சப் இன்ஸ்பெக்டர் எல்லப்பா ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ. ನನ್ನ ಮಗನೇ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೀನಿ. ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಎಲ್ಲಪ್ಪ ಇದ್ದಾರೆ. ಹಲೋ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲಪ್ಪವಾ? ಹೌದು. ನಿನಗೆ போனா எந்த மடை நிறுத்தின இங்க இருக்கான்னு ஒரு 5 நிமிஷம் டீ குடி விட மாட்டானுங்களே. ஹலோ, யாரு மாத்தாடுதோ? உன் மாமனாரு. அவர்தான் செத்துட்டாரு. யோ புண்ணாக்கு, நான் ஏசி பேசுறேன். மார்னிங் சார். சார் சரி சரி, சல்யூட் அடிச்சதெல்லாம் போதும். டியூட்டி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கியா? நோ சார், போட்டேன் சார். சார் ஏயா வயர்லெஸ்ல ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷன்ல இருக்கிறதே இல்லையா நீ? உனக்கு என்ன ப்ரோக்ராம் இப்போ? சார் இப்பதான் சார் மார்க்கெட் போயிருந்தேன் சார். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு சிபிஐ ஆபீசர் அனுப்புறேன். ரொம்ப முக்கியமான கேஸ் விஷயமா அவர் வந்திருக்காரு. அவர் அர்ஜென்ட்டா எங்க போறாரோ அங்க கொண்டு போய் நம்ம வண்டியில இறக்கி விட்டுரு. என்ன? சரி சார். சார் அவர் பேர்? சார் அவர் பேர் ராஜா. சிவப்பு தொப்பி, நீல கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. போயிடுவியா? எஸ் சார். ஓகேயா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். பையா போன. ஓகே சார். ப்ரமோஷனுக்கு வழி இல்ல. எவனையோ டிராப் பண்ணமா சிகரெட் புடிச்சா திட்டுறான். அப்படின்னா வாயா சிபிஐ. சார் சார் உங்க சிபார்ஸ்ல எனக்கு ப்ரமோஷன்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார்? ஏன் இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல? சார் இந்த கோலா ரொம்ப அழுத்து போச்சு சார். வேலையும் ஜாஸ்தி சார். அது கூட பரவாயில்ல சார். ஏசி நல்லவர் தான் சார். அவர் சம்சாரம் தான் படா பெஜார் சார். ஏன்? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வரணும் சார். மாவு மில்லுக்கு போய் நான் தான் மாவு அரைச்சின்னு வரணும் சார். அது கூட பரவாயில்ல சார். அவர் பசங்களுக்கு முடி வெட்ட நான் தான் சலூனுக்கு கூட்டிட்டு போனேன் சார். என்னால முடியல சார். மிஸ்டர் ஏலக்கா. சார் ஏலப்பா. ஓ சாரி மிஸ்டர் ஏலப்பா. நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். அது வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு சார். நீங்க போற வேலை கண்டிப்பா வெற்றி தான் சார். சார் பாருங்க, ஜெயநகர் முதல் தெரு போங்க. சீக்கிரம் போங்க சார். என்ன இவ்வளவு சோவா போற? ஸ்டாப் 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 சார். ஜெயநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான். ஏலப்பா நீங்க போலாம். எனக்கு வண்டி வேணாம் சார். நீங்க திரும்பி போறதுக்கு பெங்களூர் வந்தா நான் தான் கிங். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுங்க எனக்காக போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரமோஷன் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். சரி சார். வா விஜி. வாங்க சார். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யோ நீ ஒரு உண்மையான ஜோசியக்காரனா இருந்தா எனக்கு இன்னைக்கு வருமானம் வருமா வராதான்னு கைய பார்த்து சொல்லு. ஆஹா, அற்புதமான ரேகை, அருமையான கை. அப்படியா? வேலை சொல்லு. அற்புதமான ரேகை சார் இது. உட்கார்ந்த இடத்துலயே நீங்க கஷ்டம் இல்லாம சம்பாதிக்க போறீங்க. வருமானம் உங்களை தேடி வரும் சார். ஆமா ஆமா வரும். இப்படி எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருந்தா வராது. ஆட்டோ ஓட்டினா தான் வரும். நீ எல்லாம் ஒரு ஜோசியம். உனக்கு கூட 2 கிளி வந்துட்டா மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் மரத்தடிக்கு. பாதி பேர் பொழப்ப கெடுக்க. ஆட்டோ நிறுத்து. அப்படி என்னயா? பப்பன் பார்க் போஸ்ட் ஆபீஸ் போகணும். போ. சரி.
இருக்குதே கப்பன் பார்க்கு. புரியாதுன்னு ஏமாத்திய நீ. இது போலீஸ் ஸ்டேஷன். இப்போ கப்பன் பார்க்கு போறியா இல்ல நீ? இப்பதான் ஜோசியக்காரன் வருமானம் உன்னை தேடி வரும்னா இந்த மாதிரி ஆடி பாடி வந்து நிக்குது. ஏன் வரலட்சுமி வேணான்னு ஏறு ஏறு கப்பன் பார்க் தானே. கொப்பம் பார்க்க போலாம் வா. நீ பின்னால நான் முன்னால. அங்க போ அங்க போ. அப்பா யோ என்ன பண்ண போற? மீட்டர் போட போறேன். போடும் போது அலறிய, இறங்கும் போது பாரு போதை தெரிஞ்சுட்டா இல்லையான்னு. மடையா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? யாரையா மடையாங்கிற? ஓ ரோட்ல போறவன சொன்னையா? அப்படிலாம் சொல்லாதியா, அவன் என் பையனா இருக்க போறான். உங்க பாரம்பரியமே அப்படித்தானா? டேய் ஒழுங்கா பார்த்து ஓரமா போடா. யோ இறங்கியா கப்பன் பார்க் வந்துச்சு இறங்கியா. இந்தா 15 ரூபா வச்சுக்கா. இனிமே இப்படி ஃபாஸ்டா ஓட்டாதப்பா. இனிமே ஓட்டல, இப்ப ஓட்டுனதுக்கு 5 ரூபாய் மேல போட்டு கொடு. இது கேட்டியா நியாயம்? இந்தா இதா இருக்கு வச்சுக்கா. சரி தினமும் 6 மணிக்கு நான் இங்க வருவேன். வந்துரு, நான் கப்பன் பார்க் கூட்டு போய் விட்டுறேன். போ. என்ன சார், நான் சொன்ன மாதிரியே வருமானம் உங்களை தேடி வந்துருச்சு. அதுக்காக ஒரு 5 ரூபா விட்டுறது. இது உழைச்சு சம்பாரிச்ச காசு. உன்ன மாதிரி வீணா போனவனுக்கு எல்லாம் கிடையாது. பாயா. என்னது நீ உழைச்சு சம்பாரிச்சியா? பாயால கஷ்டப்பட்டது எனக்கு இல்லடா தெரியும். என்னங்க என் பேரு ரகு. உங்க பேரு? குயிலி. குயிலி, எனக்கு அப்பா அம்மாவெல்லாம் கிடையாது குயிலி. நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்ல குயிலி. உனக்கு எந்த நாள் வசதியான நாள்னு படுதோ சொல்லு. ரூம் போட்டுருவோம். 2 பேரும் மனச திறந்து பேசிடலாம். எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்காகத்தான். ஓ சார், கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? குயிலி, நீ என்ன ரகுன்னு தான் கூப்பிடணும், சார்லாம் கூப்பிட கூடாது. சரி ரகு, கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? என்ன பிரசன்டேஷன் வாங்க போறியா? நானே உனக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரேன் பார். ரகு. குயிலி, அந்த கடையில ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாரே, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. உன் சொந்தக்காரரா? ம். ஏதோ பெரிய பிரசன்டா தான் இருக்கும். சார், எனக்கு இந்த மாசம் முழுவதும் பணம் டிமாண்ட் சார். நான் என்ன வச்சுக்கிட்டா சார் இல்லைங்கிறேன்? என்கிட்ட பணம் இல்ல சார். சார், உன் மூஞ்சியை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா? என் கோபத்தை கிளறாதீங்க சார். நானும் மனுஷன் தான். சொன்னபடி இருப்பேன். என்ன இழிச்சவாய நினைச்சீங்களா? கரெக்டா கொடுத்துருவேன் சார். கொடுக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? சார் என்ன என்ன தம்பி சிரிக்கிற? அண்ணனும் தங்கச்சும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க சார். சார் சார், உங்க தங்கச்சி என்ன பத்தி உங்ககிட்ட என்னவோ பேசணுமா கூப்பிடுறாங்க சார். என்னடி அவன் உன்னை ஏன் தங்கச்சிங்கிறான்? அவங்க குடும்பத்துல பொண்டாட்டிய தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்களா? அது இல்லைங்க, அவன் நேத்து என்ன ஆட்டோல கூட்டிட்டு போய் ரொம்ப கலாட்டா பண்ணா. இந்த சிறியப்பா குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. பிச்சிருவேன், மிதிச்சிருவேன், குத்திருவேன். ஒன்னே இல்லடி அவன நாயே பேய உன்னை குத்திருவேன்டா. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சிரிக்கிற வியாதி எங்களுக்கு இருக்கிறதுனால என் பொண்டாட்டிட்ட இலக்கரமா விளையாடிட்டியா? உன்னை அள வைக்கிறேன்டா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் மிஸ்டர் ராஜா. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். போலாங்களா? நேபாளிஸ் டெலிகேட்ஸ் அடுத்த வாரம் வராங்க. ஆமா. அவங்க வரத்துக்குள்ள அந்த மினி பஸ் ரெடி ஆயிடும்ல? நிச்சயமா. அதை காமிச்சுதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த கான்ட்ராக்டையும் நிச்சயமா வாங்கணும். ஓகே, இதை நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயே அப்படிலாம் இல்ல. உங்களை தான் பார்க்க வந்தேன்னு வச்சுக்கீங்களேன். ஐ மீன் ஜஸ்ட் விசிட். விஜய், நான் இங்கிலீஷ் பேசுறது பார்த்து ஆச்சரியப்படுறியா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில BA பாஸ் ஆனேன். டிகிரி வாங்கினவ எப்படி திருடனா மாறினான்னு யோசிக்கிறேன் விஜய். வேலை கிடைக்கல, பசி, வயிற்று பொழப்பு. சின்ன ரொட்டியை திருட ஆரம்பிச்சுவேன், அப்படியே பெருசாயிடுச்சு. ஆனா விஜய், நான் திருடினதுல எனக்குன்னு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன மாதிரி அனாதைகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு
உன் கண் முன்னாடி திருடனா பிடிபட்டனோ அன்னிலேருந்து நான் திருந்தி வாழணும்னு நினைச்சேன். திருந்திட்டு என்ன நம்பு விஜி. விஜி, நான் மாறினதுக்கு நீ தான் காரணம். A metamorphic change has come over me and you're the only reason for that. I love you. என்ன மன்னிச்சிடு. I'm sorry. விஜி, நான் என்ன சொல்றேன்னா, I'm sorry. என்ன மன்னிச்சிருங்க. Thank you. Thank you. ராஜா, உங்க கண்ணுல தூசி. எங்க?